நேற்றையோட தலைப்பு செய்தி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 240 பேருக்கு மேலே போன ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு. கடைசி நேரத்தில் எனக்கு இந்த சீட்டு வேணாம், இன்னொரு சீட்டு கொடுங்க அப்படின்னு மாற்றினதுனால அந்த மனுஷன் உயிர் தப்பிச்சிருக்காரு. அந்த ஃப்ளைட் அவ்வளோ தூரம் உடஞ்சி எரிஞ்சு விழுந்த போதும் மனுஷன் எகிரி உதிச்சு தப்பிச்சு எப்படியோ உயிர் பிழைச்சிட்டாரு. என்ன காரணம்? அவர் சின்ன மாற்றம் தான். எனக்கு அந்த சீட்டை மாற்றினது அவர் ஒரு லைஃப்க்கே காரணமாயிருச்சு. நம்மளுக்கும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன மாற்றம் எடுக்கணும் நம்ம லைஃப்பில். இதை மாற்றினா தான் மாற முடியும், நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை உடனே எடுத்துருங்க. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதே மாதிரி எத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. 240 பேருக்கு மேலே எத்தனை பேரோட குழந்தை, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எத்தனை பேர் இழந்திருப்பாங்க. ஸோ யார் மேலேயாவது பகை வன்மம் இருக்கா அதெல்லாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு ஒரு மன்னிப்பு கேட்டால் தான் அந்த பகை குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை கேட்டுருங்க. யோசிக்காதீங்க அவன் ஏதாவது நினைப்பானா, இதை நினைப்பானா, அவன் நம்மளை தரக்குறைவாக நினைப்பானா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லை. ஏன்னா விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போயிருங்க. இன்றைக்கி மட்டும்தான் நிஜம், நாளைக்கெல்லாம் இருப்போமா இல்லையா நம்மளுக்கே தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஃப்ளைட்டே ஆக்சிடென்ட் ஆயிடுது. நம்மளோட லைஃப் ரொம்ப சின்னது. இதெல்லாம் என்ன கடவுளுக்கு ஜிஜிபி தான். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துருங்க. யாரையும் பகைச்சிக்காதீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழுங்க. என்ன விதியோ அன்பிலே